பாருங்க, இன்னைக்கு நானும் ஆம்ஸ்காரும் வாஷ் பேஷனை பிரஷர் போல்ட் அடிச்சு ஃபிட்டிங் பண்ணோம். என்னோட ஐடியாவை உங்ககிட்ட சொல்றேன். இந்த வேலை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவை தள்ளி விட்டு போயிடுங்க. முதல்ல அளவை சொல்லிடுறேன். தரையில இருந்து 3 அடி, இங்க வந்து ரைட் சைடுல பாத்ரூம் டோர் வருது, அதனால 2 அடி தள்ளி வச்சுக்கணும். தரையில இருந்து 3 அடி வைக்கிறோம் இல்லையா, அந்த அளவு வாஷ் பேஷன் டாப்ல வரணும். அதாங்க வாஷ் பேஷன் மேல வரணும். வாஷ் பேஷனை ஸ்ட்ரெயிட் பார்த்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரஷர் போல்ட் ஃபிளக்கட் அளவுக்கு ஒரு ஹோல்ஸை போட்டுட்டு பிரஷர் போல்ட் கூட வந்த பிவிசி ஃபிளக்கட்டையை சுத்தியால அடிச்சுட்டு பிரஷர் போல்ட் ரெண்டுத்தையும் டைட் வச்சுட்டு பிரஷர் போல்ட் ஸ்பேனரால டைட் வைங்க, சுத்தியால அடிக்காதீங்க. ஸ்பேனரால டைட் வச்சாதான் பிரஷர் போல்ட் டைட் ஆகும். சுத்தியால அடிச்சீங்கன்னா பிரஷர் போல்ட் சேக் ஆகும். பிரஷர் போல்ட் லூஸ் ஆச்சுன்னா வாஷ் பேஷனும் சேக் ஆகும். அதனால சுத்தியால அடிக்காதீங்க, ஸ்பேனரால டைட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாஷ் பேஷனை தூக்கி மாட்டி ஸ்பிரிட் லெவலால மறுபடியும் ஸ்ட்ரெயிட் பார்த்து வாஷ் பேஷன் கோணையா இருந்துச்சுன்னா எந்த சைடு இறங்கிதுன்னு பார்த்துட்டு அந்த பிரஷர் போல்ட்டை தட்டி மேல தூக்கிட்டு போல்ட்டை சுத்தியால அடிச்சு மேல தூக்கக்குள்ள நெட்டை மேல போட்டுட்டு அடிங்க. அப்பதான் மரம் எதுவும் டேமேஜ் ஆகாம இருக்கும். சரியான பொசிஷன்ல பிரஷர் போல்ட்டை வச்சுட்டு மறுபடியும் தூக்கி வாஷ் பேஷனை மாட்டிட்டு ஸ்பிரிட் லெவலால ஸ்ட்ரெயிட்டை பார்த்துட்டு வாஷ் பேஷனை டைட் வைக்கக்குள்ள போதுமான டைட் வச்சுக்கோங்க. அதிகமா வச்சா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு.